ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சனம். எப்படி இருக்கீங்க மக்களே? ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேசின அதே டாபிக் தான். அதிகார துஷ்பிரயோகம், மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி எங்கே நடந்தாலும் அது தட்டி கேட்கணும். அது நம்மளுடைய கடமை. பிக் பாஸ் தர்ஷன் கேஸ்லேயும் திடீர்னு கைது செய்யப்படுறாங்க. ஒரே நாளில் சண்டை நடக்குது. ஒரே நாளில் அரெஸ்ட் கூட பண்ணுறாங்க. தர்ஷன் சைட்லேருந்து அவங்க லாயர், இது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல், அவங்க லாயர் பேலுக்கு அப்ளை பண்ணுறாங்களா. அந்த பேலு உடனே ரிஜெக்ட் கூட பண்ணிடுறாங்க. ஸோ மேண்டேட்ரி 14 days தர்ஷனும் அவங்க தம்பியும் ஜெயிலில் இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு செய்தி வருது. இந்த அளவுக்கு ஒரு வேகத்தில், ஒரு சிவியாரிட்டியில் சட்டம் வேலை செய்யும் போது அதிகார துஷ்பிரயோகம் கண்டிப்பாக நடந்திருக்கலாம் அப்படின்ற டவுட் நமக்கு வரத்தானே செய்யும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஹைகோர்ட் ஜட்ஜோட பையன். ஸோ இவங்க போட்ட ப்ரெஷர்னால தான் இவ்வளோ சிவியராக ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்ற கேள்வி நம்ம கேட்குறது நியாயமானது தானே. திரும்பவும் நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, திரும்பவும் அதே அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு. ஜான் ஜெபராஜ் அப்படின்ற ஒருத்தர், ஒரு ஃபேக் பாஸ்டர், ஒரு போலி போதகர் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை நம்பி இவங்க ப்ரேயர் அட்டென்ட் பண்ண 2 பொண்ணுங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. ஒரு பிரதரா, ஒரு ஃபாதரா இவங்களை நம்பி இவங்க வீட்டுக்கு வந்த 2 மைனர் பொண்ணுங்க, 14 வயசு ஒரு பொண்ணுக்கு, 17 வயசு இன்னொரு பொண்ணுக்கு, இவங்க 2 பேரையும் இவங்க மொலெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு எச்சத்தனமான செயலை எப்படி நம்மளால மன்னிக்க முடியும்? என்ன பாருங்க, என்ன நம்புங்க, என்ன மாதிரி வாழுங்க, கர்த்தாவின் வார்த்தையை நான் உங்ககிட்ட பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களை கடவுளுக்கு ஈக்குவலாக நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்களே இப்படி எச்சத்தனமான வேலை செய்யும் போது வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? யாரை தான் நம்ம நம்புறது? கிறிஸ்டியானிட்டியில் மட்டும்தான் இப்படி ஃபேக் ஃபாதர்ஸு, ஃபேக் பாஸ்டர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, எல்லா மதங்களிலையும் இப்படி ஃபேக் சாமியார்ஸு, ஃபேக் பாபாஜிஸ் இருக்காங்க தான். நம்ம யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்ற முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும், யாருக்கு பின்னாலே எவ்வளோ லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும், எவ்வளோ ரிச்சாக அவங்க பேக்கேஜிங் இருந்தாலும், எவ்வளோ அழகாக அவங்க ஸ்பீச் கொடுத்தாலும், அவங்க செயலில் நம்ம பார்க்கணும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்ன இருக்குது, அது நியாயமாக இருக்கா, ஜென்யூனாக இருக்கான்றது நாங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். யார் எப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டு நாங்கள் தான் முடிவு பண்ணோம். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். சரி, இந்த ஜான் ஜெபராஜ் யார், ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே இவரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் எல்லோருக்கும் இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். இவங்கள ராக் ஸ்டார் பாஸ்டர்னே கூப்பிடுறாங்க. நம்ம அனிருத், ரெஹ்மான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கான்சர்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட ஆஹா ஓஹோன்னு கிராண்டான ஒரு லைட்டிங்கு, செட்டிங்கு, லட்சக்கணக்கான மக்கள் அட்டென்ட் பண்ணுற மியூசிக் கான்சர்ட்ஸ் இவங்களோடையது. சரி, இவங்க மியூசிஷியனா இல்லை பாஸ்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெகுலர் பாஸ்டர் கிடையாது. அடுத்தவங்க பண்ணுற மாதிரி சர்ச்சில் சர்மன் மாஸ் எல்லாம் இவங்க பண்ணுறதில்ல. பைபிளோட டீச்சிங்ஸு, கிறிஸ்டியானிட்டியோட ப்ரீச்சிங்ஸ் எல்லாமே சாங் மூலமாக, மியூசிக் மூலமாக பாட்டுகள் எழுதி பாடுவாங்களாம். இது பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ரிலீஜியன் மேலே, கிறிஸ்டியானிட்டி மேலே ஒரு புது இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் சர்ச் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ இவங்களுடைய தனிப்பட்ட ஒரு மாடர்ன் அப்ரோச்சில் இவங்க கிறிஸ்டியானிட்டியை டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்ரோச் சரியாக இருந்தாலும் ஆளே தப்பாக இருக்காங்களே. இந்த ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணியிருக்காங்க, போன வருஷம் இதே மாதிரி ஒரு ப்ரேயர் நடத்திருக்காங்க. கிங் ஜெனரேஷனல் ஹால் அப்படின்ற ஒரு இடத்துல தான், கோயம்புத்தூரில் இவங்களுடைய ப்ரேயர் அடிக்கடி நடக்கும். இந்த ப்ரேயர் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த ப்ரேயருக்கு அப்புறம் அவங்களுடைய ரெசிடென்ஸில் போன வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. இந்த பார்ட்டியை 2 மைனர் பொண்ணுங்க அட்டென்ட் பண்ணுறாங்க. இந்த 2 மைனர் பொண்ணுங்களையும் இவங்க மொலெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இன்னமும் நிறைய பேர் இன்னைக்கு முன் வந்திருக்காங்க. என்ன மகனே ஜான் இப்படி பண்ணிட்டியேப்பா அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயோ பாவம் தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கெஞ்சலு எல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு அவங்க பண்ண தவறு என்னன்றது பாருங்க. இப்போவாவது அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது கண்ணு திறந்து பாருங்கள். ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த கேஸே ஓப்பன் ஆகுது. இந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. உடனே போலீஸ் 3 கேஸ் புக் பண்ணி பாக்ஸோ ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஒஃபென்சஸ், இது ரொம்ப சிவியரான ஒரு கேஸ். மைனர் பொண்ணுங்க இல்லை பசங்களுக்கு எதிர்த்தா இந்த மாதிரி செக்ஷுவல் ஒஃபென்ஸ் நடந்தால் இம்மீடியட்லி அவங்க புக் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் கூட பண்ணிடுவாங்க.
எப்போ அரெஸ்ட் ஆக வேண்டிய ஜான் ஜெபராஜ் ஃபைனலாக தொக்கா மாட்டினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு வந்த போலீஸ் இன்னமும் அவங்கள தேடிட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க எங்கே இருக்காங்கன்ற செய்தி நமக்கு தெரியாது. இவங்களுடைய நண்பர் எட்வின் ரூசோன்னு ஒருத்தர் இவங்க கூடயே இருப்பாங்க. எப்போவுமே இவங்களோட கான்சர்ட்ஸ் இவங்களோட சர்மன்ஸில் கூடயே இருப்பாங்க. அவங்க இப்போதான் ஓப்பன் அப் ஆகி ஆமாம் ஜான் ரொம்ப வருஷமாக இப்படிதான், இவங்களோட செயலும் சரியில்லை, ஆளே சரியில்லை, பிடிச்சி ஜெயிலில் தள்ளுங்க சார் அப்படின்னு அவங்களே அப்ரூவர் ஆகிட்டாங்களா. இப்போ வரைக்கும் கொஞ்சம் டவுட் வச்சிருக்கிறவங்க அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு இது நான் சொல்கிறேன். உண்மையிலே அவங்க குற்றம் செய்யலைன்னா எதுக்கு தலைமுறையாக போகணும்? இவ்வளோ பொறுப்போடு இருக்கிற ஒருத்தர் என்ன மாதிரி நீங்கள் வாழுங்க, என்ன மாதிரி நீங்கள் இருங்க, உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கேன்னு இவ்வளோ ப்ரீச் பண்ணுற ஒருத்தர், சர்ச் பாஸ்டரு இப்படி அப்ஸ்காண்டிங்லே போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இருந்து ஃபேஸ் பண்ணும் தானே. தப்பு பண்ணலன்னா ஆமாங்க நான் தப்பு பண்ணல, அவங்க என்னை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன வேணாலும் இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க, தைரியமாக நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு முன் வரணுமா வேண்டாமா? அது பண்ணாமல் எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் எதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறீங்க? அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் வைக்கிற கேள்விங்க. நீங்கள் நம்பினவங்களா இருந்தாலும் தப்பு யார் பண்ணாலும் அது தப்பு தான். கிறிஸ்டியானிட்டி பற்றி பெருசாக எனக்கு தெரியலனாலும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்றது இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த கமாண்ட்மெண்ட் என்ன? யூ ஷுட் நாட் கமிட் அடல்ட்ரி. அது இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு சர்ச் பாஸ்டராக இருந்தும் இது பண்ணலாமா? அதில் இன்னொரு கமாண்ட்மெண்ட் thou shall not covet neighbor's wife-ன்னு இருக்கு. இவங்க செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சர்ச் பாஸ்டர் செய்கிற வேலையா? இப்படிப்பட்ட போலி போதகர்களுக்கு, போலி சாமியார்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும். அதில் வேணும்னா இவங்களை உதாரணமாக வச்சுக்கலாம். அப்போதான் இந்த மாதிரி சம்பவங்கள் குறையும், மக்களுக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விவரம் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேங்க்யூ.